அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளஞ்சிறார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சுதந்திரம் காப்போம் என்ற தலைப்பிலான ஒரு கவிதை. நம்முடைய இந்திய தேசம் 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. வருகின்ற 2024 ஆகஸ்ட் 15 அன்று 78 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. அத்தகைய தியாகிகளெல்லாம் சேர்ந்து வாங்கி தந்த சுதந்திரத்தை காக்க வேண்டியது நமது கடமையல்லவா? எனவே சுதந்திரம் காப்போம் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை வாசிக்கின்றேன், அன்பு கூர்ந்து கேளுங்கள். சுதந்திரம் காப்போம், உலகமெல்லாம் போற்றும் காந்தி நோற்ற சுதந்திரம், உத்தமராம் அவராலே பெற்ற சுதந்திரம், மாண்புடனே பெற்று தந்தார் மக்கள் சுதந்திரம், மானமுடன் வாழ்வதற்கு வந்த சுதந்திரம், பாரதத்தாய் விலங்கொடித்து பெற்ற சுதந்திரம், பாமரரும் பண்டிதரும் போற்றும் சுதந்திரம், திலகருடைய தீரத்தினால் வந்த சுதந்திரம், தீரரெல்லாம் போராடி பெற்ற சுதந்திரம், தன்மான உள்ளத்திலே உதித்த சுதந்திரம், தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து கிடைத்த சுதந்திரம், உயிரினையே துச்சமாக மதித்த வீரர்கள், உயிரினையே துச்சமாக மதித்த வீரர்கள், பகத்சிங்கும் சுகதேவும் ராஜகுருவும் வீரமரணம் எய்தி பெற்ற தீர சுதந்திரம், நல் விடியல் கண்ட பாரதத்தின் வீர சுதந்திரம், உயிரை கொடுத்து கொடியை காத்த குமரன் பேர் சொன்னால் உருகிடுமே உள்ளமெல்லாம் அவன் வீரத்தின் முன்னால், செக்கிழுத்து சிதம்பரனார் சிறையில் வாடினார், வீரமிக்க கட்டபொம்மன் தூக்கு மேடை ஏறினார், மகளிருமே தீரத்துடன் பொங்கி எழுந்தார், மாபாதக வெள்ளையரை விரட்டி அடித்தார், சிவகங்கை ராணியான வேலு நாச்சியார், ஜான்சி நகர் ராணியான லட்சுமி பாயும், அடக்குமுறையை எதிர்த்து நின்ற அன்னி பெசண்ட்டும், தில்லையாடி தீர மகள் வள்ளி அம்மையும், சளைக்காமல் போராடிய சரோஜினி அம்மையும், காந்தியடிகள் துணைவியான கஸ்தூரி பாயும், இன்னும் பல வீர மகளிர் விடாமுயற்சியால் போராடி பெற்றதுதான் நமது சுதந்திரம். அஞ்சாமல் எதிர்த்தோரை அடக்க முயன்றனர், வெஞ்சிரையில் அடைத்து வைத்து கொடுமை செய்தனர், துப்பாக்கி குண்டுகளால் துளைத்து எடுத்தனர், தூக்குமேடை ஏற்றி பலரை கொன்று குவித்தனர். வெள்ளையரின் கொடுமை கண்டு வெகுண்டெழுந்தான் பாரதி, வெள்ளையரை வெளியேற்ற சூளுரைத்தான் மாக்கவி, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம் என பொங்கி எழுந்தான் பாரதி. பாடுபட்டு போராடி பெற்ற சுதந்திரம், பாரதியின் எழுச்சி பாடல் கண்ட சுதந்திரம், பலர் செய்த தியாகத்தால் விளைந்து நின்றது, பாரதத்தாய் மனங்குளிர தேச பக்தி வென்றது, பட்டொளி வீசி பறக்கிறது தாயின் மணிக்கொடி, பாரத தாயின் மணிக்கொடி, வீர வணக்கம் செலுத்தி நாமும் வாழ்த்தி வணங்குவோம், சுதந்திரமாய் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சுதந்திரத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா, அதனை பெருமையுடன் காப்பது நம் கடமை அல்லவா, 1000 வருட காலமாக அடிமைப்பட்டு கிடந்தோம், ஆர்த்தெழுந்து போராடி விடுதலை நாம் பெற்றோம், வானமுதாய் வந்தமைந்த மாமணியாம் சுதந்திரம், அதனை வாடாமல் காப்பதுதான் நமக்கு என்றும் மந்திரம், இன்னும் கூட சுதந்திரத்தை எண்ணலாகுமே, வாழ்வில் ஏற்றம் பெற அதனை நாமும் செய்தல் வேண்டுமே, பெண்ணடிமை தீமையெல்லாம் போக்கிட வேண்டும், பிறர் போல சம உரிமை அவர்கள் பெற்றிட வேண்டும், கூட்டில் அடைத்த பறவைக்கு அது சிறைச்சாலை அல்லவா,
அவை விண்ணில் சிறகை விரித்து பறக்க வேண்டும் சுதந்திரம். அடக்கியாலும் செயலும் கூட அடிமைத்தனம் அன்றோ, அதனை விடுத்து வாழ்தல் என்றும் நமக்கு பெருமைதான் அன்றோ. உழவன் விளைக்கும் பொருளின் விலையை உழவன் வைக்கும் சுதந்திரம், உண்மை பேசி கடமையாற்ற உறுதி கொள்ளும் சுதந்திரம். தவறுதனை செய்பவரை தட்டி கேட்கும் சுதந்திரம், கொள்ளை வட்டி வாங்குவோரை கண்டிக்கின்ற சுதந்திரம். அத்தனையும் நடக்க வேண்டும், அதற்கு வேண்டும் சுதந்திரம். கண்டபடி பேசுதற்கு வேண்டாமே சுதந்திரம், கண்டு கேட்டு உண்மை உரைக்க வேண்டும் நமக்கு சுதந்திரம். சுதந்திரத்தை காப்பதுவே நமது லட்சியம், சுணக்கமின்றி காத்திடுவோம் நாமும் நிச்சயம். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் எஸ். ராஜாமணி. நன்றி.